ஸ்னேக் ஆர்டஸை பத்தின ஒரு சூப்பரான லவ் ஸ்டோரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினோட விதியை மாத்துறதுக்காக அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. நோவா காடும் அவருக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கறதுக்காக அவரை காலத்துல பின்னோக்கி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது அவர் ஏற்கனவே அவரால் முடிஞ்ச எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டாரு. அதனாலதான் அவங்க லைஃப் இப்ப இப்படி இருக்குன்னு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம ட்ரங்கன் மாஸ்டர் நம்ம ஹீரோவை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. அந்த பையு இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. ஆனா உங்க காட்வன் டெக்னிக் ஒண்ணு சும்மா இல்ல மாஸ்டர்னு அவரு சொல்ல, அவரும் அதோட பவர்ஸை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிருக்கலன்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ரத்தமா கக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சூப்பரான ஒயினை நான் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி அவரு ஃபீல் பண்ண, மாஸ்டர் உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி நம்மாலும் அப்படியே பதறிட்டு இருக்காரு. கடைசியா ரெண்டு பேரோட பவர்ஸும் மோதிக்கிட்டதுல நம்மால் ரொம்பவே காயப்பட்டுட்டாரு போல. உடனே வாங்க ஸ்கேடுமேட் உங்களை காப்பாத்துவாங்கன்னு அவரு சொல்றாரு. ஆனா மாஸ்டர் எனக்கான நேரம் முடிஞ்சிருச்சு, இனிமே யாராலையும் என்ன காப்பாற்ற முடியாது. ஜியோ உன்னாலதான் என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தனுக்கு என்னோட ஸ்கில்ஸை கத்து கொடுக்க முடிஞ்சிச்சு. நான் அந்த உதவியை கண்டிப்பா மறக்க மாட்டேன்னு ஆள் சொல்றாரு. நீ ஒன்னு ஸ்டூடெண்டா சேர்த்துக்க சொல்லி என்கிட்ட ரொம்ப காலமா கேட்டுட்டு இருக்க. ஆனா எனக்கு அதுலலாம் பெருசா நம்பிக்கை இல்லை. அதான் நானும் இப்ப வரைக்கும் அதை ஏத்துக்கல. ஆனா உனக்கு விருப்பம் இருந்தா இப்ப நீ என்ன மாஸ்டரா ஏத்துக்கலான்னு அவரு சொல்ல, நம்மளும் மாஸ்டர்னு சொல்லிட்டு அவருக்கு அப்படியே தலை வணங்குறாரு. ஆளும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி டக்குன்னு அவரோட பவர்ஸை நம்ம ஹீரோக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். மாஸ்டர் நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி நம்மளும் பதறிட்டு இருக்காரு. நான் சாகத்துக்குள்ள எனக்குள்ள மீதி இருக்கிற என் பவர்ஸை உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், நிறுத்துங்கன்னு சொல்லி அவர் அப்படியே கத்திட்டு இருக்கு. நீ இதுக்கு தகுதியானவன் தான் அவரு சொல்றாரு. அவ்வளவுதான் அவரு பவர்ஸ் மொத்தமும் காலி. ஆள் எப்படியே அவரோட ஸ்வாட இப்ப நம்ம ஹீரோ கிட்ட தராரு. இது என்னோட டஸ்ட்லெஸ் ஸ்வாட், ரொம்பவே பவர்ஃபுல் ஆனது. இப்பல இருந்து இதுக்கு நீதான் மாஸ்டர். இந்த உலகத்துல பிறக்கிற எல்லாருமே கண்டிப்பா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். அதனால நீ ஒன்னும் இதை நினைச்சு கவலைப்பட வேணாம். ஆள் அப்படியே கடைசி அவரோட ஒயினை ஒரு சிப் அடிக்கிறாரு. நான் போதுமான அளவுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிப்பு போட அப்படியே அவரும் இறந்துட்ட மாதிரி இப்ப காட்டுறாங்க. இவ்வளவு காலம் அவரு கூட இருந்த அவர் ஒயின் பாட்டிலும் அப்படியே கீழே விழுந்துருது. நம்மளும் அப்படியே கதறி அழுதுட்டு இருக்கு. அவரு இப்ப திரும்ப ஸ்கேடுமேட்டை தான் போய் மீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. என்ன மன்னிச்சிடுங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு அவரு சொல்ல, கொஞ்சம் லேட் ஆகல 1 மாசம் ஆயிடுச்சுன்னு அவங்க சொல்றாங்க. எனது அவ்வளவு நாளா லிங் இப்ப எப்படி இருக்கான்னு அவரு கேக்கு, நீயே போய் பாருன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் டக்குன்னு அப்படியே உள்ள போறாரு. நம்ம ஹீரோயினும் அப்படியே கண்மொழிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ண, அவங்களும் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனான்னு கேக்குறாங்க. நம்மளும் அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்ல, லெனியோட நிலைமையை நினைச்சு அவங்க அப்படியே ஃபீல் பண்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ நீ இப்படி இருக்கத அவ கண்டிப்பா விரும்ப மாட்டா. அவ நம்ம கூட இல்லைனாலும் நம்ம நினைவுகள்ல என்னைக்குமே இருப்பான்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அவங்களும் ஜியோ நான் உங்களுக்கு ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கேடுமைடும் ஒரு குழந்தையை தூக்கிட்டு அப்படியே உள்ள வர, நம்மளும் இது குயிலினோட கொம்பு, நீ கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் அப்ப இது நம்ம குழந்தையான்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்க. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் லெனியோ அவ லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ உயிரை காப்பாத்திருக்கா. அவங்க ஞாபகார்த்தமா யோ இருன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. கண்டிப்பா அவளோட ஆசீர்வாதம் என்னைக்கு நம்ம குழந்தைக்கு இருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம மாஸ்டரும் அவர் அப்படியே அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு போறாங்க. உனக்கான பதில தேடி போயிருந்தியே என்னாச்சுன்னு சொல்லி அவங்க கேட்க, நம்மளும் இந்த உலகத்துக்குன்னு ஒரு விதி இருக்கு, நம்மளால அதை மாத்த முடியாதுன்னு சொல்லி அவங்க எனக்கு புரிய வச்சாங்க. அவங்களும் நோவாகாட் முதல்ல அவங்களோட பவர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த உலகத்தையே பாதுகாத்தாங்க. அப்பையில இருந்து அவங்க சந்ததிகள் காலகாலமா இதான் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல, நம்மளும் என்னால அதை புரிஞ்சுக்க முடியுது. ஆனா ஏத்துக்க தான் முடியல. என்ன நடந்தாலும் சரி நான் கடைசி வரைக்கும் லிங்கோடு நின்று அவளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்கிற மாதிரி அவரு சொல்ல, ஆள் தூக்கமே இல்லாம சுத்திட்டு இருக்காரு. அன்னைக்கு நைட் திரும்ப நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ண, நீயும் குழந்தையும் எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கலான்னு வந்த. அவங்களும் நீங்க நோவாகாட் டெம்பிளுக்கு போனதா மாஸ்டர் சொன்னாங்க, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. நோவாகாட் நீ குட்டி பொண்ணா இருக்கும் போது என்ன உன்னை மீட் பண்ண வச்சாங்க. நம்ம ஹீரோயினும் 10 வருஷத்துக்கு முன்னாடியா? அப்பனா அது உண்மையிலேயே நீங்க தானு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக, நம்ம ஹீரோயினும் நோவாகாட் தான் நம்ம எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணி இப்ப ஹாப்பியா வச்சிருக்காங்க, நம்ம உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்றாங்க. நம்மளும் ஆமா ஆரம்பத்துல இருந்தே எல்லாம் விதிப்படிதான் நடந்திருக்கு. ஃபேரிலேண்டுக்கு போய் அவங்கள மீட் பண்ணதுல இருந்து அவங்கள நான்சோ கூட்டிட்டு போக ஒத்துக்கிட்டது அவங்களுக்குள்ள நடந்த மேரேஜ் இப்ப வரைக்கும் எல்லாமே நோவாகாட்டோட பிளான் தாங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. லிங் இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம திரும்ப ஃபேரிலேண்டுக்கு போயிடலாம். நீ நான் நம்ம குழந்தை எந்த கவலையும் இல்லாம நம்ம அங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கைய வாழலான்னு அவரு சொல்ல, அவங்களும் கண்டிப்பான்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அவங்க குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்க, நம்ம நூவும் இப்ப அங்க வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க.
காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்து அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக ஒரு வழியா நம்ம திரும்ப சந்திச்சிட்டோம். அவங்களும் டேங்க பத்தி மாஸ்டர் என்கிட்ட சொன்னாங்கன்னு சொல்றாங்க. நம்ம நூவும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கண்டிப்பா எல்லுக்காகவும் ஜன்னலுக்காகவும் அவனை பழி வாங்குவாங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்களும் அவங்க குழந்தைய நம்ம நோக்கிட்ட காட்ட அவங்களும் இதை எதிர்பார்க்கவே இல்லை. பார்க்க செமையா இருக்கான்னு சொல்லி அவங்கள லைட்டா கொஞ்சிட்டு, ஆமா லினியோ எங்க? அவங்க 2 பேரும் அப்படியே சோகமாயிடுறாங்க. டீமன் லாக்கிங் டவர்ல இருந்து எங்களை காப்பாத்துறதுக்காக அவ உயிரை தியாகம் பண்ணிட்டா. நம்மளும் ஆனா அவ நம்ம நினைவுகள்ல என்னைக்குமே நிரந்தரமா இருப்பான்னு சொல்ல நம்ம மாஸ்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கதா தான் காட்டுறாங்க. நீ நோவா காடோட வாரிசு, இந்த உலகத்தை பாதுகாக்க கூடிய சக்தி உனக்குள்ளேயே இருக்கு. ஆனா அதை முழுசா வெளிக்கொண்டு வரணும்னா அதுக்கு நோவாவோட மந்திரக்கோள் உனக்கு தேவை. அது அவங்க டெம்பிள்ல தான் உனக்கு கிடைக்கும்னு சொல்றாங்க நம்ம ஹீரோயினும். ஆனா நம்ம கிட்ட வெறும் 4 ஸ்பிரிச்சுவல் பீட்ஸ் தானே இருக்கு. வாட்டர் பியர்டுன்னு அவங்க சொல்ல நம்ம பாட்டியும் நம்ம ஹீரோவை கோத்து விட்டுறாங்க. நம்மளும் அது என்கிட்ட தான் இருக்கு, அதை கொடுத்துட்டா அவங்க நிலைமை என்னாகுமோன்னு சொல்லி அவரு ரொம்பவே பயப்படுறாரு. நம்ம ஹீரோயினும் இது எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு கேக்குறாங்க. நம்மளும் நான் அன்னைக்கு உன்னையும் உன் பாட்டியை மட்டும் காப்பாத்தல, ஸ்பிரிச்சுவல் பியர்டையும் தான் கண்டுபிடிச்சிருக்கங்கிற மாதிரி சொல்றாரு. அவங்களும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பையுவை கண்டிப்பா நம்மளால தோக்கடிக்க முடியும்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ உனக்கு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, நீ ஒன்னும் முழுசா ரெக்கவர் ஆகலன்னு சொல்றாரு. நம்ம ஹீரோயினும் காரணங்களை கை காமிச்சு என்னால எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல இருந்து பின்வாங்க முடியாதுன்னு சொல்றாங்க. நம்மளும் நம்ம அவனை கண்டிப்பா ஜெயிப்போம்னு சொல்ல அப்படியே அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க ஜெயிக்க போறத கொண்டாடுறதுக்காக ஒரு வைனும் குடிக்கிறாங்க. நம்ம லினியுக்காகவும் அங்க ஒரு கப் இருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணதுல இருந்து அவங்க லைஃப்ல நடந்தது, இவ்வளவு காலம் அவங்க பண்ண டிராவல்னு சொல்லி எல்லாத்தையுமே அவங்க அப்படியே ஒரு செகண்ட் நினைச்சு பாக்குறாங்க. ஒரு பக்கம் நம்ம நோவும் அங்கிருந்த ஒரு இலைய பார்த்துட்டு அவங்க நம்ம டாங்க நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப திரும்ப நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ குட்டி குட்டி பொம்மையெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளும் இதெல்லாம் என்னன்னு கேட்க நம்ம பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்காக நான் ரெடி பண்ற கிஃப்ட்னு அவங்க சொல்றாங்க. அவளோட எல்லா பர்த்டேக்கும் நான் இதை மிஸ் பண்ணாம அவளுக்கு தரணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது எல்லாத்தையும் ஏன் நீ இப்பயே பண்ணிட்டு இருக்க? நம்ம ஹீரோயினும் இப்பவே ரெடி பண்ணி வச்சுட்டா நல்லதானு சொல்றாங்க. அவங்க எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு நம்மளுக்கும் நல்லாவே புரியுது. லிங் கண்டிப்பா உனக்கு ஏதோ ஆகாதுன்னு அவரு சொல்ல அவங்களும் எனக்கு தெரியும், ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்றது எனக்கு இவ்வளவு காலமா ஒரு கனவாவே இருந்துருச்சு. இப்ப கொஞ்ச காலமா இருந்தாலும் அதை வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிற மாதிரி அவங்க சொல்ல நம்ம ஹீரோவும் எனக்கும் வேற எதுவுமே வேணாம், உங்க 2 பேர் கூட இருந்து உங்களை ப்ரொடக்ட் பண்ணிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தா அதுவே போதும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. அவங்க குழந்தைய நம்ம ஸ்கேடுமைட்டோட பொறுப்புல ஒப்படைச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினும் நான் கண்டிப்பா திரும்ப வருவான்னு சொல்ல அவங்களும் பிரின்சஸ் உங்களுக்காக நாங்க காத்துட்டு இருப்போம். அவங்க டிராவலும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. நேரா நோவா காடோட அந்த டெம்பிள தான் காட்டுறாங்க. பையோட ஆளுங்க அவங்களை அப்படியே அட்டாக் பண்ண வர நம்மால நாங்க இவங்களை சமாளிச்சுக்கிறோம், நீ போய் அந்த மந்திர கோலை எடுன்னு சொல்றாரு. நம்ம நோவும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவனுங்க மொத்த பெரிய தம்சம் பண்ண நம்ம ஹீரோயினும் நேரா அப்படியே உள்ள போறாங்க. நோவா காடோட ஸ்டாச்சு முன்னாடி அவங்க அப்படியே அவங்க பிரேயரை ஸ்டார்ட் பண்ண அதுல இருந்து ஒரு பவர் வெளியே வந்து அவங்களும் இப்ப அப்படியே வேற ஒரு இடத்துக்கு போயிடுறாங்க. அவங்க முன்னாடி அவங்களோட பவர்ஸ் அப்படியே பறந்துட்டு இருக்கு. பையோ நான் எப்படி தூக்கடிச்சு இந்த உலகத்தை காப்பாத்துறதுன்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. நீ உன் கடமையை செய்யறதுக்கு தயாராயிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கான ஸ்பிரிட் பவரை நான் உனக்குள்ள டிரான்ஸ்ஃபர் பண்றேன்னு அவங்க சொல்றாங்க. அப்படியே அந்த இலிசன்ல இருந்து வெளியே வந்தா ஒரு மந்திரக்கோளும் அவங்களோட ரோப்பும் அப்படியே நம்ம ஹீரோயினை தேடி வருது. அப்படியே கட் பண்ணா அடுத்த செகண்ட் அந்த சீக்ரெட் பிளேஸ்ல இருக்கிற அந்த பையோவை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அவங்க ஆளுங்களையும் மீறி நோவா டெம்பிள்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. மந்திரக்கோளும் அவங்களுக்கு இப்ப கிடைச்சிருச்சுன்னு அவன் சொல்றான். எல்லாருமே வித்து வேட்டுங்க. அவ இப்ப எங்க இருக்கான்னு கேட்க அவங்க பேலஸ்க்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அதை நினைச்சு அவ ஏதாவது பதறுவான்னு பார்த்தா அவ அப்படியே சிரிப்பு போடுறான். தண்ணியும் அப்படியே கொந்தளிக்க ஆரம்பிக்குது. இந்த ஒரு நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன்னு அவன் சொல்ல எடுத்த உடனே நம்ம ஹீரோயின் நேரா நான்சோக்கு வரதுதான் இப்ப காட்டுறாங்க. மக்கள் எல்லாரும் பிரின்சஸ் திரும்ப வந்துட்டாங்க, இனிமே நம்ம எல்லாரும் வறட்சியில இருந்து தப்பிக்க போறோம்னு சொல்லி குசியா அப்படியே கத்திட்டு இருக்கு. அவங்களும் ஸ்பிரிச்சுவல் பீட்ஸ் நோவா காடோட பவர்ஸ்ன்னு சொல்லி ரெண்டுத்தையும் அப்படியே ஒன்னு சேர்க்கிறாங்க. அந்த பீட்ஸும் அப்படியே மேல பறந்து போய் ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணுது. நோவா காடோட பேரால் ஆணையிடுற நான்சோவோட வறட்சிக்கு இன்னையோட ஒரு முடிவு வரட்டும்னு அவங்க சொல்ல அப்படியே மேகமூட்டம் அந்த இடத்தை சூழ ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்திலேயே மழையும் பிச்சுட்டு வர மக்கள் எல்லாரும் சம குசையை அதை அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோவும் என்ன எல்லாம் அமைதியா போயிட்டு இருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் சந்தேகப்பட்டு இருக்கு. அங்க வந்து ஒரு கார்டு விச்கிங் உங்களை பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்றான். நம்ம ஹீரோயினும் அப்பவான்னு சொல்லிட்டு உடனே அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆள் பேலஸ்ல உட்காந்த மணிக்கு தூங்கிட்டு இருக்காரு. அவங்களும் இப்ப அப்படியே அங்க வர லிங் ஒரு வழியா நான் உன்னை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு அவரும் சம ஹாப்பியா அப்படியே அவங்க கிட்ட வராரு. என் மேல உனக்கு வருத்தம் இல்லையே,
அவங்களும் கண்டிப்பா இல்ல, என்னால அவங்க நிலைமைய புரிஞ்சுக்க முடியுதுன்னு சொல்றாங்க. அவங்க 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சி பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்க டக்குன்னு பார்த்தா ஒரு கத்தி அவங்க வயிற்றுலயே சொருகிடுது. அவங்க யாருமே இதை எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளும் நம்ம ஹீரோயின் அப்படியே காப்பாத்திட்டு அரசரையும் ஒரே சொருக அவர் அப்படியே ஒரு மரக்கட்டை மாதிரி மாறிடுறாரு. நம்ம ஹீரோ அதையும் காலி பண்ண நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவர் அப்படியே கிளம்ப போறாரு. அப்பதான் பையோட வாய்ஸ் அங்க கேக்குது. வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பிளேடும் அப்படியே அவன் கைக்கு போக நம்ம ஹீரோயினோட பிளேடு தரையில பட்டு பேலஸ்க்கு அடியில இருக்கக்கூடிய அந்த வாட்டர் சோர்ஸுக்கு அப்படியே போற மாதிரி காட்டுறாங்க. வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பிளேடு நோவா காடோட பிளேடு ரெண்டும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் வாட்டர் டீமன் பீஸ்டுக்கு திரும்ப உயிர் கொடுக்க முடியும். அதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். நம்ம சொல்றோம் என்னடா சொல்றேன்னு சொல்லி நம்மளும் சாக்காக கீழே போன அவங்களோட பிளேடு ஸ்டாச்சுவா இருந்த அந்த பீஸ்ட் மேல அப்படியே படுற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கும் அப்படியே உயிர் வர ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்மளும் இன்னைக்கு உனக்கும் அந்த பீஸ்டுக்கும் சேர்த்து வச்சு சமாதி கட்டுறேன்னு சொல்ல அவனும் நக்கலா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு அந்த பீஸ்ட பத்தி தெரியாம நீ பேசிட்டு இருக்க. ஹியூமன்ஸ்குள்ள இருக்கிற ஈவில் தாட்ஸ் தான் அதோட பவரே. மக்களுக்குள்ள அந்த எண்ணத்துக்கு குறைச்சலே இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். இன்னையிலிருந்து நீர் எங்க இருந்தாலும் சரி அந்த இடத்துக்கு நான் தான் அதிபதி. அவன் சொல்றான் அந்த ஸ்பிரிச்சுவல் பேடோட பவர்ஸையும் அவன் அப்படியே யூஸ் பண்ண அது நேரா கீழே போயிட்டு அதுவும் அங்கிருந்து தண்ணியில அப்படியே படுது. வாட்டர் டீமன் பீஸ்டும் அந்த ஸ்டாச்சுவை உடைச்சிட்டு அப்படியே இப்ப வெளியே வந்துட்ட மாதிரி காமிச்சதோட பேலஸே ஒரு செகண்ட் அதிர்ற மாதிரி காட்டுறாங்க. நம்மளும் லிங்க உடனே இங்கிருந்து கூட்டிட்டு போ, இன்னையோட நீ செத்தடா பையுன்னு சொல்லிட்டு நம்மளும் முழு வேகத்துல அவனை அப்படியே அட்டாக் பண்ண போறாரு. ஆனா அவன் பவர்ஸை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் அசால்ட்டா தடுத்து பின்னாடி அனுப்பிடுறான். அதே நேரத்துல வெளியும் ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. மூன் செக்டரை சேர்ந்தவங்க பேலஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. காட்ஸும் அவங்க கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கு. நம்ம நூ பிரின்சஸை உடனே பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. டேங்கும் இப்ப அப்படியே அங்க வராரு. அவரு கண்ணா அப்படியே ரெட் கலர்ல இருக்கு. நம்ம நூவும் அவரை பார்த்துட்டு டென்ஷன் ஆக அவரும் அவளை கொல்லுங்கன்னு சொல்றாரு. அவ ஆளுங்களும் அவரை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. நம்ம நூவும் அவனுங்க எல்லாரையும் அப்படியே பறக்க விட டேங்கியும் அவங்களுக்கும் இப்ப ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம நூ அவரை சமாளிக்க ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்பதான் அவங்க பேங்கில் இருந்த அந்த மணி சவுண்ட் அவர் காதுல விழுது. அவரோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் அவருக்கு அப்படியே லைட்டா பிளாஷ் ஆக அவரும் லைட்டா தடுமாற ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம நூ அவரை விடுற மாதிரி தெரியல. திரும்ப அதே சவுண்டு ஆளும் லைட்டா கான்சியஸ்க்கு வராரு. அங்கிருந்த சில பேர் அவங்கள போட்டு தள்ள வர நம்ம டேங்கியூ அவங்களையும் காலி பண்ணிட்டு நம்ம நோக்கிட்டையும் அடி வாங்கிட்டு அப்படியே பின்னாடி போயிடுறாரு. பையோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வரதுக்காக அவர் அப்படியே போராடிட்டு இருக்கு. அந்த பர்சனோட எஃபெக்ட் குறைஞ்சிட்டு இருக்கு. இவனையும் போட்டு தள்ளிலான்னு அவனுங்க சொல்றானுங்க. ஆனா ஆள் அவனுங்களை காலி பண்ணிடுறாரு. சைட்ல இருந்து சில பேர் நம்ம நோக்கு குறி வைக்கிறாங்க. நம்ம டேங்க் டக்குன்னு அவங்கள காப்பாத்திட்டு அந்த ஏரோஸ அவரு நெஞ்சில வாங்கிக்க அப்படியே பாஸ்ல நம்ம ஜெனரல் இறந்தன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தான் இப்ப காட்டுறாங்க. ஆள் அவங்க ரூம்க்கு வந்திருப்பாரு. கையில ஸ்வாடும் இருக்கு. பையு எனக்கு 2 வாய்ப்பு கொடுத்துருக்கான். நீங்க இல்ல நுவ மட்டும்தான் என்னால காப்பாற்ற முடியும்னு அவரு சொல்ல இதுல யோசிக்க என்ன இருக்கு, என்ன உடனே கொன்னுடுன்னு அவங்க சொல்றாங்க. அப்பதான் அவனும் ஒன்னு நம்புவான். வாட்டர் டீமன் பீஸ்ட கொல்றதுக்கு உனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கும். ஆனா அவரால் முடியல. நம்ம ஜெனரல் அந்த ஸ்வாட கையில வாங்கி அவங்களே அப்படியே அவங்க உடம்புல இறக்கிக்க நம்ம நோக்கும் இப்பதான் எல்லா உண்மையும் புரியுது. இல்ல இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அவரை பார்த்து கதறிட்டு இருக்கு. நம்ம டேங்கும் ஒன்னாலதான் என்னோட இந்த லைஃபுக்கு ஒரு அர்த்தம் கிடைச்சிருக்கு. நான் இப்ப சாகத்தை நினைச்சு எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே ஒரு உயிரை விட்டுடுறாரு. நம்ம நோ ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த வாட்டர் டீமன் பீஸ்ட தான் இப்ப அப்படியே காட்டுறாங்க. பேலஸோட செவரை உடைச்சிட்டு அது அப்படியே வெளியே வந்துட்டு இருக்கு. பார்க்கவே பிரம்மாண்ட உருவத்தோட அது அசைவெளியே அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கு. பேலஸ்லாம் நொறுங்கி பாதாளத்துக்கு போயிடுது. ஆனா நம்ம ஹீரோவும் பையவும் அப்ப கூட விடாம இன்னமும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பீஸ்ட பார்த்து நம்ம நோ சவுத்தேட்லாம் அப்படியே வாயை பொழந்துட்டு இருக்க. ஒரு பக்கம் பையவும் நம்ம ஹீரோவை போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கான். அவன் அப்படியே அவரை காலி பண்ற மாதிரி வர டக்குன்னு அவன் பவர்ஸை தடுத்துட்டு நம்ம ஹீரோயின் இப்ப இங்க வந்துடுறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் அம்மாக்கு முடிவு கட்டினேன். இப்ப உனக்கான நேரம் அவன் சொல்றான். நம்ம ஹீரோயினும் அவ மேல கொலகான்ல இருக்க. இந்த பக்கம் அந்த பீஸ்ட் ஊர் மக்கள்லாம் வேட்டையாடிட்டு இருக்கிறது தான் காட்டுறாங்க. நம்ம நோவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு மக்களை காப்பாத்துறாங்க. ஆனா அந்த பீஸ்டோட பவர் அவங்களால சமாளிக்க முடியல. நம்ம சவுத்தேட்டும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை அப்படியே அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்களோட எனர்ஜி ஃபார்மை யூஸ் பண்ணி பையுவை இப்ப அப்படியே அட்டாக் பண்றாங்க. அவனும் அதை அப்படியே தடுத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி காட் ஆஃப் ஒயின் பவர் அப்படியே யூஸ் பண்றாரு. 2 பேரும் அட் அ டைத்துல அவனை அட்டாக் பண்ணி அப்படியே பறக்க விட இந்த பக்கம் நம்ம சவுத்தேட்டும் அந்த பீஸ்ட சமாளிக்க முடியாம திணறிட்டு இருக்காங்க. அதுவும் அப்படிங்கிறது கிளம்பிட்ட மாதிரி காமிச்சதோட இந்த பக்கம் பையுவை தான் காட்டுறாங்க. அந்த பீஸ்டும் இப்ப அப்படியே அங்க வந்துருது.
அது நேரா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண அவங்க 2 பேரும் அப்படியே அது மேலேயே போய் ஏறிடுறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி அதை முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்றாங்க. நம்ம ஹீரோலாம் அது வாய்க்குள்ளேயே போய் அதை காலி பண்றாரு. பையுவும் போட்டுருவானுங்க போலேன்னு சொல்லி அதை அப்படியே வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவங்க கிட்ட இருக்கிற வாட்டர் ஸ்பிரிச்சுவல் பீட் பவரோட அவங்க கிட்ட இருந்த 5 பீட்ஸையும் ஒன்னா சேர்த்து இப்ப அப்படியே அதை அட்டாக் பண்றாங்க. ரொம்பவே பயங்கரமான ஒரு பவர். அந்த பீஸ்டும் அதை சமாளிக்க முடியாம மரணாடி வாங்கிட்டு அப்படியே அந்த மலையில இருந்து கீழே விழுது. அவ்வளவுதான், அது கதை முடிஞ்சு அது அப்படியே கடலுக்குள்ள போக ஆரம்பிக்க. பையு இல்ல, நான் இருக்கிற வரைக்கும் இந்த டிவைன் பீஸ்ட சாக விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்திட்டே போய் அப்படியே கீழே குதிச்சிடறான். பைத்தியக்காரன் செத்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சிரிப்பை போட்டுடுறாரு. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிட்டு நினைக்கும் போதுதான் தண்ணிக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான பவரை நம்ம ஹீரோயின் சென்ஸ் பண்றாங்க. பையு அவனையே அந்த பீஸ்டுக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். என்னமா சொல்றேன்னு பார்த்தா உள்ள போனதை விட 10 மடங்கு பவர்ஃபுல்லா இப்ப அப்படியே இந்த பீஸ்ட் திரும்ப வருது. பையுவும் அதோட கலந்துருக்கும். நம்ம ஹீரோ அவரோட எல்லா ஸ்வாட் மூவையும் யூஸ் பண்ணி அவனை அப்படியே அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. நம்ம ஹீரோயினும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்றாங்க. நோவா காடோட பவர்ஸும் இப்ப அப்படியே வெளியே வருது. அவனும் அவங்கள அப்படியே அட்டாக் பண்ண அவங்களும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ற மாதிரி காட்டுறாங்க. ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு மோதிக்கிட்டதுல நம்ம நோவா காடோட பவர்ஸ் அவனை அப்படியே அட்டாக் பண்ணி திரும்ப கடலுக்குள்ளேயே அனுப்பிட்ட மாதிரி காட்டுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பையுக்கு இனிமே அழிவே இல்ல, அவனை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளும் இல்ல அது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. அவங்களும் இதான் எங்க நோவா கிளானோட கடமை, நான் அதை பண்ணிதான் ஆகணும்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துக்காக நீ மட்டும் என் உயிர் தியாகம் பண்ணணும், நானும் கடைசி வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன், வாழ்வோ சாவோ நம்ம அதை சேர்ந்து எதிர்கொள்ளன்னு அவரு சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணி விட்டுடுறாங்க. அதை அப்படியே நம்மால லாக் பண்ணி பின்னாடி இழுத்துட்டு போக அவரும் இல்லைன்னு சொல்லி கதறாரு. நான் ஆசைப்பட்ட லைஃப நான் வாழ்ந்துட்டேன், இப்ப எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சிருச்சுன்னு அவங்க சொல்றாங்க. நம்மளும் போகாதன்னு சொல்ல நம்ம குழந்தைய நல்லா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அந்த மலை உச்சிக்கு போயிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து கீழே விழ அவங்களுக்கும் ஒரு செகண்ட் அவரு கூட வாழ்ந்த லைஃப்லாம் அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி பிளாஷ் ஆயிட்டு போகுது. அப்படியே கண்ணீரோட அவங்களும் ஃபைட்டுக்கு ரெடி ஆகுறாங்க. அந்த பீஸ்டும் அப்படியே வெளியே வருது. நம்ம ஹீரோயின் அதுக்குள்ள பூந்து அது அப்படியே பீஸா சதறடிச்சிட்ட மாதிரி காமிச்சதோட இப்ப அப்படியே ஒரு பயங்கரமான வெளிச்சம். நம்மால் இப்ப வேற ஒரு இடத்துல இருக்காரு. அங்க நம்ம நோவும் டேங்கும் இருக்காங்க. அதுவும் ரொம்பவே ஹாப்பியா. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம லினியும் ஜின்னும் கூட இப்ப இங்க வராங்க. சியோ நீங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. நம்மாலும் இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்காரு. அப்பதான் சியோன்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரோயின். அவங்களும் இப்ப இங்க வந்துடுறாங்க. நம்மாலும் அவரு ரெடி பண்ண கேண்டி அவங்களுக்கு தராரு. அப்படியே அவங்க எல்லாரும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கிற மாதிரி காமிச்சதோட இது எல்லாமே வெறும் ஒரு கனவு மாதிரியும் நம்மால் அவரு குழந்தையோட அவரு புது லைஃப ஸ்டார்ட் பண்ண போற மாதிரி காமிச்சதோட அப்படியே இந்த சீரீஸும் முடியுது. அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான எண்டிங் இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா பையோட திட்டத்தை நம்ம ஹீரோயின் எப்படியோ தோக்கடிச்சிட்டாங்க. இனிமே இந்த உலகமாவது அமைதியா இருக்கும் நம்ம நினைச்சுக்கலாம். நம்ம இன்னொரு சேனல்ல போட்டுட்டு இருக்கிற ப்ளூசமிங் லவ்வுக்கு உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம இதே மாதிரி இன்னமும் நிறைய சூப்பரான சீரீஸ் பார்க்கலாம். அது வரைக்கும் குட் பை.